அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மையதான் சொல்றீங்களா? உங்களை ஒருத்தர் விசாரிக்க வரார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உங்களுக்கு ரொம்ப நீங்க விரும்புகிறவங்க, ரொம்ப இருதயத்திற்கு ஏற்றவர்கள், இருதயத்திற்கு நெருக்கமானவங்க வந்து உங்களை விசாரிக்க கேட்டா பொய் சொல்லுவீங்களா, உண்மையை சொல்லுவீங்களா? சொல்லுங்க. பொய்யா சொல்லுவீங்க, உண்மையை சொல்லுவீங்க? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். பாதி பேருக்கு அவர் என்ன விசாரிச்சா என்ன, விசாரிக்கலன்னா என்ன? எத்தனை பேர் நம்புறீங்க ஏசப்பா நம்மளை விசாரிக்கிறவர்? ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறதுனால தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவர் நம்ம மேலே அன்பு வச்சதுனால தான் இந்த இடத்துல நாம் இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இப்போ ஜெபிக்கும் போது மனசை திறந்து ஒரு நண்பன் கிட்ட பேசுறது போல, நீங்க விரும்புகிற, உங்களை விரும்புகிற, உங்க இருதயத்திற்கு நெருக்கமானவர்களிடத்துல பேசுறது போல பேசணும். ஆமென். சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், கவனிச்சிருக்கிறேன். நல்ல ஸ்டெடியாக சில இழப்பு வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தா இந்த ஆள் ரொம்ப அழாமல் அமைதியாக ரொம்ப ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த இழப்பு வீட்டில் யாராவது ஒருத்தர் வருவாங்க புதுசான்னா கேள்விப்பட்டு அப்போ தான் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலராக குறிப்பாக அந்த ஆளை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, இவங்க தெரியாமலே அழுதுருவாங்க. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் வந்தவங்களை விட இவருக்கு தான் என்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. ஜீசஸை நாம் அப்படி நினைக்கணும். என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சவர், என்னை பற்றி எல்லாம் அறிந்தவர், என்னுடைய சூழ்நிலைகளை, என் வேதனைகளை, என் பாரங்களை யாருமே பார்க்க முடியாத இடத்துல கூட என்ன கர்த்தர் பார்த்தார். அதை தெரிஞ்சு அப்போ அவரிடத்துல மறைக்க எதுவும் இல்லை. அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னா அவர் செய்வார், என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஜெப நேரத்தில் உங்க மனநிலை அப்படிதான் இருக்கணும். நம்மளால எதெல்லாம் முடியலையோ அதை ஆண்டுகிட்ட சொல்லணும். அதுக்கு தான் ஜெப நேரத்தை நம்ம சபையில் ஆராதனையில் நம்ம கொடுக்குறோம். வீடுகளில் சிலருக்கு ஜெபிக்க தெரியலை, ஜெபிக்க முடியலை, அந்த வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை அமையலை. ஏன் ஜெபம் பண்ணலைன்னு கேட்டால் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வச்சுருப்பாங்க. டைம் இல்லை, வீட்டில் ஜெபிக்கிறதுக்கான சூழல் சரியாக அமையலைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் இந்த டைம். ஆமென். இந்த ஜெப நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கள வேடிக்கை பார்க்கிறதோ, அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதோ நம்ம வேலை கிடையாது. உங்க இருதயத்திலிருந்து இயேசுவை நோக்கி பார்க்கிற நேரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார்? ஆமென். வெளியில் இருக்கிற சகோதரர்களுக்கு சொல்றேன், பின்னால இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் நம்ம இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ண போறோம். முடிஞ்சா நீங்க முழங்கால் படியிடலாம், முடியாதவர்கள் நீங்க எழுந்து நிற்கலாம். இந்த ஜெப நேரத்தை அசட்டை பண்ணுனா, ஆமா அதுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. நீங்க பர்த்திமை குருடனை தியானிச்சு பார்த்து அவன் இயேசு அருகில் இருக்கிறார் என்பதை அறிந்து சத்தமா கூப்பிட்டானா. அவன் கூப்பிடுற சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அதட்டுனாங்க, சத்தம் போடாதேன்னு சொன்னாங்க. ஆனா பைபிள் சொல்லுது முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். நான் நினைக்கிறேன் அவன் யோசிச்சிருப்பான், எனக்கு இன்னும் ஒரு தருணம் இது போல கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, இயேசு என் அருகில் வருவாரா என்று தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறபடி அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த பகல் ஆராதனையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த இடத்துல சமீபமா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பாடி மகிமைப்படுத்தினோம். இந்த ஆராதனையில கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. அன்பு சகோதரனே, தகப்பன்மாரே, கிருபையாய் கர்த்தர் உங்க மேல இரக்கம் வைக்க விரும்புகிறார். இந்த நேரத்தை உதாசீனப்படுத்தாதீங்க. சகோதரிமாருக்கு சொல்றேன்,
உங்க குடும்ப பிரச்சனைகளை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்க பலவீனங்களை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்கள் விடுதலை தருகிற இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. எனக்கு ஜெப விண்ணப்பமே இல்லை, எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏசப்பா எனக்கு எதையுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில இருந்தா தயவு செய்து உங்க விருப்பத்தின்படி நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆனா எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யணும், ஏசப்பா இல்லாம என்னால வாழ முடியாது, ஏசப்பாவுடைய கிருபை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு தேவ பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்தை மூடுகிறது. ஆமென். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எல்லாருக்கும் இல்ல, உண்மையாய் இருதயத்திலிருந்து இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும், சீறிக்கொண்டிருக்கிற புயல்கள் அடங்கட்டும், நடுக்கடல்ல இருக்கிறது போல இருக்கு ஆண்டவரே, என்னால முன்னேறவும் முடியல, பின்னோக்கி வரவும் முடியல, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? இந்த குறிப்பிட்ட கடன் பிரச்சனை, இந்த குறிப்பிட்ட வியாதி, இந்த குறிப்பிட்ட ஆண்டவரே என்னுடைய சொந்தங்களினால் வருகிற பிரச்சனைகள், இழப்புகள் நடுக்கடல்ல விட்டது போல இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கரம் தூக்கிவிட வருகிறார். இயேசு வருகிறார். எல்லாரும் கையை தட்டி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒரு மகிமை உங்களை நிரப்புகிறது, ஒரு தேவ பலன் உங்களை நிரப்புகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். எஸ் எஸ் எஸ். நல்ல கையை தட்டி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஒருவர் ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்னால இருக்கிறவங்க சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுடைய ஜெப நேரம். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பெற்றோருக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்கள் சரீர பலவீனங்கள் நீங்க, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போராடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய எளிய ஜெபம் விலையேற பெற்ற வல்லமையான ஆச்சரியமான அற்புதங்களை கொண்டு வரும். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் சகோதரர்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய மகிமை உங்களை ஆளுகை செய்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகுகிறது. பிள்ளைகளுக்குரிய திருமண தடைகள் விலகுகிறது. இந்த ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டாகிறது. குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. தொழில் ஆசீர்வாதங்கள், வேலை காரியங்களில் உண்மையா நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா இந்த வாரத்திலே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நாளை முதல் நீங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். அப்பா, என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிற உங்கள் கதறலின் சத்தத்தை, உங்கள் அலறலின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். வனாந்தரத்தில் ஆகாரின் சத்தத்தை கேட்டவர், அவளுடைய அங்கலாய்ப்பை கண்டவர். ஆமென். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வைத்து நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. சொத்து பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு அனுகூலம் உண்டாக போகிறது. நிரந்தரமான வேலைக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. தொழில்களில் ஆசீர்வாதம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய வேலை, கல்வி ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாம வந்திருக்கிறவங்களுக்காய் ஜெபம் பண்ற ஆண்டவரே, அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், அற்புத விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தரே. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நன்றி 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 நன்றி. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே
ஆராதிப்போம். அல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆமென். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை இந்த பகல் வேளையில் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் கூடி வந்திருக்கிற எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறேன். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர் என் கூட பேசணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இன்றைக்கு பொதுவாகவே நான் ஒரு தலைப்பின் கீழே பிரசங்கம் பண்ணுறதில்லை, ஒரு தலைப்பை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறதில்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு தலைப்புன பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நான் ஒரு பேசேஜ்